ஹலோ எவ்ரிவான். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைவி3ல ஸோ இப்போ என்ன அப்டேஷன் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ எம்டியினுடைய பெயில் அப்டேட் என்னவா இருக்குது, ஸோ அதே போல் நாம் என்ன செய்யணும் இந்த நேரத்துன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் மைவி3 நண்பர்கள் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ ஃபுல்லாகவும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மைவி3 பெயில் அப்டேட் பற்றி நம்ம பார்த்துடலாம். பெயிலை பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த ஒரு அப்டேட்டுமே இன்னும் வரலைங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து பெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அதாவது வந்து இது பண்ணியாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஆகணும். ஸோ அது ஃபைலிங் ஆகின பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேஸாக வந்து எடுத்துப்பாங்க. ஸோ எடுத்துட்ட பிறகு அது என்ன பண்ணுவோம், கோர்ட்டுக்கு வரும். கோர்ட்டுக்கு வந்துட்ட பிறகு ஹியரிங் நடக்கும். ஸோ அதில் தான் நம்மளுக்கு பெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய குரூப்பில் நிறைய இதுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக எம்டி அவங்க விநாயகர் சதுர்த்திக்குள்ளே கண்டிப்பாக வந்துருவாங்க. ஏன்னா நாளைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மண்டே தான் வந்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது மண்டே கூட லீவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டியூஸ்டே தான் அப்படி கிடைக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ மைவிதி நண்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ அதே போல் வந்து பேமெண்ட்டை பற்றி நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்டி சார் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு, ஸோ அவங்க சொன்னால் மட்டும்தான், அவங்களுடைய வாயால் சொன்னால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நம்மளால நம்ப முடியுங்க. பிளானில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இருந்தாலுமே இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இப்போ வாலெட்டில் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது கொடுத்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளானை மாற்ற போகிறாங்களா, இல்லை புதுசாக ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இன்னும் தெரியலங்க. ஒரு பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக அவங்க வந்து ரீலான்ச் பண்ண போகிறாங்க. வாலெட்டில் எல்லாமே ஜீரோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்தே ஆட்ஸ் பார்த்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கங்க, அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா பேட்ச் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு தவணை முறையில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ரினிவல் பண்ணுறது, மந்த்து ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுமே நிறைய வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு என்ன விஷயம்னா, ஸோ எம்டி ஃபோரம் சேனல் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா எம்டி சார் வெளியே வந்த உடனே மறக்காமல் அந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ பேக் பண்ணி போடுவாங்க. ஸோ எம்டி வெளியே வந்த உடனே தான் வீடியோ மேக் பண்ணுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 60 நாள் அவங்க ஜெயிலில் இருந்திருக்காங்க. ஸோ அதாவது உள்ளே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க இருந்தாலுமே ஸோ மைவித்திரி நண்பர்கள், அதாவது மைவித்திரிக்காக தான் அவங்க உள்ளே போயிருக்காங்க. மக்களுக்காக தான் உள்ளே போயிருக்காங்க. ஸோ அப்போது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம வெளியே வந்துட்ட பிறகு உடனே வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க. ஸோ எல்லாருமே அந்த ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே போல் மைவித்தி நண்பர்கள் இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்து வந்திருக்காங்க. ஏன்னா வந்து மாதம் மாதம் ஒரு 10,000 20,000 இல்லை 30,000 குரோம் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரஃபல் கொடுத்து சீலிங் முடிச்சவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42,000 30 40,000 வந்து வாங்கினாங்க இல்லையா. ஸோ அவங்களே நிறைய கமிட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்துருப்பாங்க. ஓகே, நம்மளுக்கு மந்த் இவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், நம்ம டிவி வாங்கலாம், இல்லை இதை நம்பி ஒரு லோன் வாங்கலாம், இதை நம்பி ஒரு வீடு கட்டலாம், இதை நம்பி ஒரு கடையை வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணி, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இப்போது மைவி3 வந்து இருக்கிற நிலைமை கிட்டத்தட்ட 6 மாதமாக பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆச்சு. லாஸ்ட்டாக நம்மளுக்கு சிஎம்எம் பஸ் எல்லாம் வரல, எதுவுமே வரல. பிஎம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அதேபோல் எஸ்எம் மெம்பர்ஸுக்கு எஸ்எம் ப்ளஸ் அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எதிர்பார்த்தோம் ஜிஎம் மெம்பர் வரும். ஸோ இந்த மாதிரி கோல்டு மெம்பர், அந்த மாதிரி டைமண்ட் மெம்பர்லாம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரல. அதுக்குள்ளே இந்த இஷ்யூ வந்துருச்சு. ஓகேங்களா? ஏன் இந்த இஷ்யூ வந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த இதுதான். ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணாங்க. ஸோ அது ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்பயும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸை போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீக்கின மாதிரி அந்தமாரி நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியாகிட்டுருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை தன்மைன்னு சொல்லி தெரியல. ஓகேங்களா? ஏன்னா வந்து ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அவங்க அந்த கட்சி சார்பாக தலைமையிலேருந்து இந்த மாதிரி நியூஸும் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைவித்தினால தான் அவங்க அதை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் அந்த நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா மைவித்தி சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எதுவுமே அதாவது கனெக்ட் பண்ணி பேச வேண்டாம். ஸோ நம்மளுடைய அதாவது மைவித்திரி நிறுவனமானது கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், ஸோ ஒரு நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஷ்டமாக இருந்தாலுமே மறுநிலைமையில் கண்டிப்பாக மாறும்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மக்களுடைய நம்பிக்கை வெல்லுமா வெல்லாதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எம்டி அவங்க வெளியே வந்தால் பண்ணிட்டும். ஸோ வெளியே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் எதுவாக இருந்தாலும் தீர்மானிக்க முடியும். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அது எல்லாமே யார் கையில் இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்க எம்டி அவங்க கையில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இருந்தாலும் மக்கள் ஆனது எல்லாருமே மைவி3க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 மேலே வச்சுருந்துருக்காங்க. எதை வச்சு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கம்பெனியானது 6 மாதம் இப்போ மூடியிருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இப்படி ஏமாற்ற போகிறாங்க, மோசடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனமானது ஸோ இருக்குது அப்படின்னா, ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
மக்கள் வந்து யாருமே அதிக அளவுல 10 கம்ப்ளைண்ட் குடுக்கல. 15 கம்ப்ளைண்ட் பண்ணி தான் போயிருக்கு அந்த ஈஓடபிள்யூக்கும். ஸோ, அதில வந்து 1000 கம்ப்ளைண்ட் 2000 கம்ப்ளைண்ட்லாம் போயிருந்தது அப்டின்னா, கண்டிப்பா இந்த கேஸ் வேற மாரி வந்து போயிருக்கும். கம்ப்ளைண்ட்டே போகல. 15 கம்ப்ளைண்ட் தான் போயிருக்கு. அப்போ ஓகே. அப்ப இந்த நிறுவனம் நல்ல நிறுவனம் தான் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஸோ, அப்ப அந்த மாரி இருக்கிறதால தான் மக்களுடைய வலிமையாலும் சரி, மக்களுடைய நம்பிக்கையாலும் சரி தான் இன்னும் மைவித்திரி நிறுவனமானது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, நிலைத்து நின்னுட்டு இருக்கு. ஸோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ, என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வருஷமே என்ன வருஷம்னு நம்மளுக்கு தெரியல. வருஷம் எதுவுமே ஒழுங்கா நடக்கல. 2024வது ஒரு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே. ஸோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வருட எண்டுக்குள்ள எல்லாருமே செல்வம் செழிப்போட வாழணும்னு சொல்லிட்டு, ஸோ இறைவனை பிரார்த்தனை செய்வோம். ஸோ அடுத்த சந்திக்கிறேன். அன்பு 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 அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய் பாய்.